கடுகு போட்டுக்கலாம், வெங்காயம், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை. இப்போது தக்காளி, தேங்காய், பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சாம்பார் பொடி. தண்ணி கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம், ஏன்னா பொட்டுக்கடலை தேங்காய் சேர்த்துருக்கனால கொஞ்சம் கெட்டியாக வரும் சாம்பார் கொதிக்கும்போது. இப்போ கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சாம்பார் பாருங்கள், ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இன்னும் கட்டியாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்குட்டா கட்டியாயிரும். இல்லை இதுவே போதும் அப்படின்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பண்ணதுக்கப்புறம் கூட கொஞ்சம் ஆற விட்டோம்னா இன்னும் சாம்பார் வந்து கொஞ்சம் கட்டியாகும். அதனால் இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. இந்த மாதிரி வேறு ஏதாவது டிஷ் வேணும்னாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.